வணக்கம். நான் அன்றைக்கி காராமணி ரசம் வைக்க போகிறேன். காராமணி பயிரை அவிச்சு வச்சுருக்கேன். அதிலோட தண்ணியை வடித்து வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சுருவோம். ஊறட்டும். ரசத்துக்கு தேவையானது ரெடி பண்ணிடுவோம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொரகொரப்பாக அரைப்பட்டிருக்கு. காராமணி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சிருவோம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடிக்கட்டும். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் போட்டுருவோம். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை உள்ளே போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணி உள்ளே ஊற்றிடுவோம். காராமணி தண்ணி ஒன்றா ஊற்றிடுவோம். இப்போ இது லைட்டாக கொதி வரையும். கொதி வரட்டும். நல்லா கலந்து விட்டுருவோம். கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ லைட்டாக கொதி வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருவோம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுவோம். ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சுட்டு சாப்பாடோடு பரிமாறிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எள்ளுப்பொடி வச்சு ரசத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். சூடாக இருக்குது சாப்பாடு.